இல்ல இல்ல. ஒரே இதுதான். எனக்கு நீ திருப்பி திருப்பி நான் கேட்கறேன். மதுரையில ஏதாவது ஒரு ஏரியால 20, 30 தெருநாய் ஒண்ணு சேர்ந்து துரத்துனுச்சுன்னா, இவன் தான் வேட்டி இல்லாம ஓடுறான்னு அர்த்தம். நானும் 1 மாசமா பார்க்குறேன்டா. ஓப்பனா சொல்றேன்டா. நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம், படிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். நம்ம கூட டெய்லி அஜித்துங்கிற பேரை ஒரு 2 தடவ சொல்லுவோம், இல்ல 3 தடவ சொல்லுவோம்டா மேக்ஸிமம். அதுக்கு மேல நமக்கே மறந்துடும். நம்ம அப்பப்போ வேலைக்கு போவோம், இல்ல ஏதாவது பண்ணுவோம். அப்பா! ஷாலினி மேம் கூட அவர் பேரை இத்தனை வாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. சுரேஷ் சந்திரா கூட அவர் பேரை இத்தனை வாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒக்கால ஒலி பொழுதானைக்கும் அஜித்து, 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 அஜித்து. விஜய்னு ஒருத்தன் இருக்கிறதே இந்த புண்டை கண்டுக்க மாட்டான் போல இருக்கு. பைத்தியம் ஆயிட்டான். அந்த தில்லாலங்கடி படத்துல சந்தானம் நான் யாரு நான் யாரு ஹூவாய்மை போல நம்மளால ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஏதாவது ஒரு கடப்பாறையில அஜித்துன்னு எழுதியிருந்தா அதை தூக்கி குஞ்சுக்குள்ள சொருகிப்போம் முடக்குன்னு ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு. இது பைத்தியமாவே ஆயிட்டான் போல இருக்குடா அந்த புண்டை உண்மையாலுமே. எனக்கு உண்மையாலுமே அவனை மீட் பண்ணும். அவனை நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். நல்ல மென்டல் ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்த்து விடணும் முதல்ல. இந்த ஆளு சரிதான். ட்வீட் போட்டிருக்காரு பாரு, பவன் கல்யாண் ட்வீட் போட்டிருக்காரு பாரு மேல. போச்சு. இல்ல இல்ல. அவர் தான்டா ஓஜி பொலிட்டீஷியனு. அவர் தான்டா எந்த ஒரு டெபுட்டி சிஎம்ஓ அந்த ஐடியில ரிப்ளை இருக்கு. பண்ணுவாங்க. அந்த ஐடியிலே போட்டிருக்காரு, டெபுட்டி சிஎம்ஓ ஆந்திர பிரதேஷ், அந்த ஐடியிலே போட்டிருக்காரு. ஹார்ட் ஃபேன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ரீ அஜித்னு போட்டிருக்க. இதான் இவர் தான்டா உண்மையான பொலிட்டீஷியன். இவர்கிட்ட 4 மடக்கு வாங்கி குடிங்கடா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. இல்ல இவருக்கு வந்த கூட்டத்துல 1/4 தான் அந்த லூசு புண்ணைக்கே வந்திருக்கு. அவரே 5% தான் வாங்கினாரு இது ஃபர்ஸ்ட் இதுல. இவனுங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கான். கூட்டம் வந்தா அதெல்லாம் இவனுங்க சரிடா விடுங்கடா. நம்ம டைட்டில் இதை வச்சுட்டு நம்ம இருங்கடா இன்னைக்கு ஒரு நாள் மங்களகரமா பேசுவோம். எனக்கும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் வருது. டெபுட்டி சிஎம் ஐடியில போட்டிருக்காரு பாத்தியா? டேய் பயங்கரம்டா அதெல்லாம் சத்தியமா. உன்னைக்கே ஒரு பொலிட்டீஷியன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும். அந்த வாழ்க்கைற ஒரு குணம் ஒண்ணு இருக்கணும். இவன் கீழே அவன் மேலலாம் பார்க்க கூடாது. ஒரு நியூட்ரலா இருக்கணும். இவனுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்ல. பாத்தியா இவருக்கு என்ன பிரச்சனை? அவரை கூட இவரை பார்த்து பேசி இருப்பாரா இல்ல பழகி இருப்பாரா? எத்தனை வாட்டி இவரை மீட் பண்ணியிருப்பாரு? எதுவும் கிடையாது. ஒரு பொலிட்டீஷியனா தான் ஒரு டெபுட்டி சிஎம்மா வந்துட்டு ஆந்திரால இருக்கேன். ஒரு இந்தியாவோட பிரஸ்டீஜியஸ் அவார்டை வந்துட்டு ஒரு ஆக்டர் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு விஷ் பண்றாருன்னா அது அவரோட அந்த ஒரு பிரின்சிபலை காமிக்குது. அவரோட இல்ல அந்த இல்ல எத்திக்ஸ் காட்டுது. இல்ல தருண் ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் எல்லாம் இவரோட இந்த படம் இருக்குல்ல தே காலி மோஜின்னு ஒரு படம் வருதுல. அதுல ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறம் முன்னாடி இந்த படத்துலாம் ஒர்க் பண்ணியிருக்கான். அவர் போடுறதுக்கு பர்சனலாவும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய அவருக்கு 1, 2 போஸ்டர் டைரக்டரா பார்த்திருக்காரு. நம்ம ஊர்ல நிறைய பேர் நம்ம ஆளோட அவர் தான் கம்பேர் பண்ணி போடுவாங்க. அவங்க ஊர்ல நம்ம ஆளு மாதிரின்னு அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட ஒரு பழைய இது ஒன்று இருக்கும், ஃபேஸ்புக் வீடியோ. அவர்கிட்டயே ஓப்பனாக கேட்பாங்க, நீங்கள் அஜித் அது ஒரு கான்ஃபரன்ஸில் ஏதோ ஒன்றுத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ கேட்பாங்க, நீங்கள் அஜித் சாரோட ஏதோ படம் பண்ணுவீங்களான்னு. நல்ல கதை அமைஞ்சு அவர் ஒத்துக்கிட்டா நான் நாளைக்கே கூட பண்ணுவேன் அப்படிம்பாரு. அந்த ஆளுக்கு தெரியும் நம்மளை தமிழ்நாட்டில் இவரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு. அந்த இங்கீதத்துக்காவது அந்த ஆளு ட்வீட் போடுவான். இங்கேயும் ஒருத்தன் இருக்கானே. இவரு அந்த ஊர்ல என்ன சொல்றது, ஒரு கல்ட் ஃபேன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப நம்ம பேருக்கு தெரியுமா? ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் கூட்டம். எப்படின்னா இவர் படம் ரிலீஸ் ஆகுறப்ப எப்படின்னா அந்த மொத்தமா கூடுவோம் பாத்திரிக்கா அந்த மாதிரி. அந்த ஊர்ல நான் இந்த செலிபிரேசி வீடியோ எல்லாம் பார்த்து மிரண்டிருக்கேன். எனக்கு போர் அடிக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செலிப்ரேஷன் வீடியோ அதிகமா நான் பார்ப்பேன். எப்படின்னா எந்தெந்த ஊர்ல என்னென்ன செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரோட பேரை போட்டு நான் பாக்குறப்ப இவரோட பேர் போட்டு செலிப்ரேஷன்லாம் பாக்குறப்ப மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா ஒரு பைத்திய மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவானுங்க. மேட்னஸ் இருக்கும் தெரியுமா? எப்படின்னா அந்த அந்த ஹிட் இருக்கும் தெரியுமா? ஸ்ப்ரே அடிக்கிறது, கொசு ஸ்ப்ரே. அதுல வந்துட்டு பத்த வச்சு நெருப்பு விடுவானுங்க தியேட்டருக்குள்ள. மோசமானவனுக்கு தருணே அந்த ஆளு படம் அத்தாரின்னுக்கு இதுன்னு சிம்பு ஒரு படம் ரீமேக் பண்ணாலும் வந்தா ராஜாவாதம் வருவேன். அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்க லீக் ஆயிடுச்சு. ஃபுல் படமும் லீக் ஆயிடுச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த படம் அப்பவே 140 என்னமோ பண்ணுச்சு. அது எங்க இண்டஸ்ட்ரி ஹிட். ராஜமௌலி படம் எனக்கு ஒரு டவுட். இது ஒஸ்தி ஃபர்ஸ்ட் வந்ததா இல்ல கப்பர் சிங் ஃபர்ஸ்ட் வந்ததா? கப்பர் சிங் இல்ல ஃபர்ஸ்ட் தபங் சல்மான் கானோடது. அடுத்தது கப்பர் சிங், அடுத்தது ஒஸ்தி. கப்பர் சிங் ரீமேக்கோட ரீமேக். இல்ல கப்பர் சிங் எல்லாம் பிளாக் பஸ்டர்ரா. கப்பர் சிங் எல்லாம் பிளாக் பஸ்டர். கம்பேக் அங்க இண்டஸ்ட்ரி ஹிட்.
அந்த ஊர்ல. கம்பேக் ஏன்னா சரியான கம்பேக் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய கம்பேக், ஒரு ஏன்னா பாக்ஸ் வலிமை ஆபீஸ்ல பீம்லா நாயக் எஸ்டாப்ளிஷ். படத்தை வலிமை வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு செகண்ட் டே பீம்லா நாயக் போய் பார்த்தேன். ஓகே தான், எனக்கு இருந்தாலும் போய் பவன் பார்க்கணும்னு கல்யாண் தோணுச்சு. படம் பாய் எனக்கு பவன் கல்யாண் படம் பார்க்கறது பிடிக்கும். ஏன்னா அவரோட ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலா இருக்கும். இல்ல அதுவும் இல்ல இல்லாம தருண் மிக்சர் மார்ஷல் ஆர்ட்ஸ், அது கராத்தே, பிளாக் பெல்ட். ஆஹா அந்த டைம்லயே அந்த ஆளு வந்து அந்த ரியல் நீ தெலுங்குல இன்னைக்கு நம்ம ஓட்டுவோம் ஃபைட்லாம் லாஜிக் இருக்காதுன்னு, அந்த டைம்ல அந்த நுண்சக்கு ஃபைட்டு, அந்த பிரிக் ஃபைட்டு, குஷியிலேயே தெலுங்கு குஷி நீ எடுத்து பார்த்தனா ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த ஆளுக்கு பயங்கரமா வச்சிருப்பானுங்க. அவர்தான். அதுக்கு கொரியோகிராஃபி அவர் தான் தெரியுமா? ஸ்டன்ஸுக்கு அதுதான் கொரியோகிராஃப் இன்னொரு பண்ணது பவன் கல்யாண். இன்னொரு படம் தன்னோட ஓன் ஜானின்னு ஒரு ஸ்டன்ஸ்ல படம் ஃபுல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருப்பான். பண்ணிக்குவாப்ல. அவர் டைரக்ஷன் பண்ணும் ஜானி. நம்ம ஆளு வந்து பில்லா டு விஷ்ணு தான் பண்ண வேண்டியது. இவருக்கு பஞ்சான்னு ஒரு படம் பண்ணதுனால அங்க போயிட்டான். இல்லைன்னா பில்லா டு விஷ்ணு தான் பண்ணியிருக்க வேண்டியது. பஞ்சா பாஞ்சான்னு வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருப்பான். தரமான ஸ்டைலிஷ் படம். பவன் கல்யாண் அந்த படத்துல வந்துட்டு பயங்கர ஸ்டைலிஷா, யுவன் தான் மியூசிக் அந்த படத்துக்கு ஆமா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. பவன் கல்யாண் வந்துட்டு அந்த படத்துல. பியர்ட் லுக் செம்மையா. இல்லடா, நான் தான் சொல்றேன்ல, அவன் அவங்க கிரேஸ் அவனுக்கு வேற மாதிரி கிரேஸ் அவனுக்கு. எப்பா நான்லாம் பைத்தியம் ஆயிட்டான். அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து தெலுங்கு தருண் இன்னொருத்தர் இருப்பானே இந்த ரியல் ஸ்டண்ட் மாஸ்டர், அந்த இதுல கன்னடத்துல அவன் படம் இது கூட ஒன்று எடுத்திருந்தான். துனியா விஜய், துனியா விஜய், துனியா துனியா விஜய், விஜய். துனியா விஜய். அவர் படமும் நல்லா இருக்கும். ஹைட்டு கம்மியா தான் இருப்பான் அவன், ஆனா சரியான இது ஸ்டண்ட். துனியா விஜய் அந்த ஊர்ல லோக்கல் ரவுடி லோக்கல் கர்நாடகால. ரவுடி, ஆமா 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 ஆமா. அவன் ரவுடி ஏதோ தாங்க துனியா விஜய். ஏதோ அவனோட ஒரு ஆனா படம் பார்த்தேன். அவனை வீரசிம்மா ரெட்டியில கொண்டு போயிட்டு டம்மி பண்ணி விட்டுருப்பாங்க பாரு படம் பூராவே. டேய், சிரிப்பு நாட்டி. அது அங்க போய் அவன் ஒரு ரவுடி. துனியா விஜயை பத்தி தெரிஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆள் வந்துட்டு இந்த தெரியும்டா பெங்களூர்ல ஒரு தெரியும்டா. லோக்கல் ரவுடி, ஒரு கேங்கே வச்சிருக்காப்புல. அந்த ஆள் வந்துட்டு அவரை தெரியும் பார்த்தாலே வந்துட்டு தெரியும். ஒண்ணுக்கு போவாங்க. இல்ல தருணு, ஆனா நம்ம இவ்வளவு சொல்றோம்ல, பாலகிருஷ்ணாக்கு அந்த மாஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னா அந்த ஆளுக்கு இருக்கிற மாஸ் எவனுக்குமே இல்லடா. அந்த நமக்கு ட்ரோலா வந்துடுறப்ப ட்ரோல் பண்ணிடுறோம். ஆனா இப்ப டாக்கு மகராஜ் எல்லாம் நான்லாம் உட்காந்து பார்த்து பெருச்சேன். அக்காண்டா டாக்கு மகராஜ் இந்த புண்டைங்க பகவந்த் கேசரி இது பண்றாங்க. அந்த ஆளு சூப்பரா பண்ணியிருந்தான் அதுல. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆளு அதுல. இது இந்த ஒருக்கா துனியா விஜய செங்கல்பட்டு இருக்கும்ல அவனே, நம்ம அந்த சென்னைக்கும் அந்த பார்டர் இருக்கும் தெரியுமா, ஆந்திராவுக்கும் சென்னைக்கும். ஆமாமா. அந்த இடத்துல வச்சு அவரை பார்த்தோம் இவனே, துனியா விஜய. தருண் அந்த ஆள் படம் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். அது வந்து டீசெண்டா இருப்பாரு, சலகாவா அதுக்கப்புறம் ரவுடி ஆயிடுவான். சலகாவா இல்ல இல்ல இல்ல, டேனியல் பாலாஜிலாம் இருப்பான் அந்த படத்துல. டேனியல் பாலாஜியா? ஆமா, இப்ப லேட்டஸ்ட் குடும்பத்துக்காக. படமா? கொஞ்சம் கொஞ்சம் லேட்டஸ்ட் தான் அது. துனியா விஜயோட என்ன படம்? அவர் டைரக்ஷன்ல ஒரு படம் வந்துச்சு சலகான்னு சொல்லிட்டு, ரவுடி படம். அது சலகா தரமா இல்ல, இருந்துச்சு அந்த துனியா படம். விஜய் ஆக்டரா பண்ணியிருப்பான். நான் வெயிட் பண்ண அப்படியே சர்ச் பண்றேன். இப்பதான் பார்த்தேன், ஒரு இன்னொன்னு 5 மாசத்துக்கு முன்னாடி. ராக்கே, அவரு பவன் கல்யாண் மணி தன்னோட ஓன் ஸ்டன்ஸ் அவரே கொரியோகிராஃப் பண்ணிக்குவாப்ல அந்த ஊர்ல. சிவாஜி நகரா? பவன் கல்யாண் மாதிரி தான் ஞாபகம் அங்கேயும் வந்துச்சு. வந்துட்டு சிவாஜி துனியா நகரா. விஜய் தருண் ஓன் தருண் ஸ்டன்ஸ் அந்த ஆளே பண்ணிக்குவாப்ல. ரியல் ஃபைட் மாதிரி ரியல் ஸ்டன்ஸ் பண்ணுவாப்ல. எப்படின்னா அந்த தருண் ஏர் கிக் வர்றது கன்னடா எல்லாமே. கன்னடால வந்து இவன் அதுக்கப்புறம் இவர் இறந்து போனாரு தருண் புனித் இந்த படம் ராஜ்குமார். பார்த்திருக்கியா? சிவாஜி நகரான்னு சொல்லிட்டு அந்த படம் தான் சொன்னேன். அது பார்க்கல. செமையா இருக்கும், பாரு, நான் ட்ரை பண்ணி இல்ல பாரு, செமையா தருண், இருக்கும் ஃபைட்லாம். நீ கன்னடால வந்து பார்த்தனா அதே மாதிரி இறந்து போனாரு பாரு புனித் ராஜ்குமார். அவருமே ஃபுல்லா ரியல் ஸ்டண்ட் தான் பண்ணுவாரு. அவர் கராத்தே இல்ல இது. அந்த ஊர்ல துனியா விஜய் வந்துட்டு எப்படின்னா ஒரு டயர் 3 ரேஞ்சு தான். டயர் 3யோ டயர் 2 தான் நினைக்கிறேன் அந்த ஒரு துனியா விஜய் வந்துட்டு. ஆனா ஃபேன்ஸ் இல்ல இல்ல இருக்காங்க. அதான்டா, புனித் ராஜ்குமார் இருக்காரு பாரு, அவருமே அங்க பவர் ஸ்டார்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து நல்ல ஸ்டார் ஹீரோ. அவர் ஸ்டண்ட் எல்லாம் ரியலா பண்ணுவாரு. டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஆடுவான்டா அந்த ஆளு. சரியான டான்ஸ் அவன்லாம். இவன் இருக்கான் பாரு ராக்கி பாய் எஸ், அவனுங்கெல்லாம் சரியா ஆடுவானுங்க. எனக்கு ஆக்சுவலா கன்னடால இவனை தாண்டா பிடிக்கும், சுதீப் இருக்காருல்ல, சரியான ஆக்டர் அவன். அவனுக்கு கரெக்டா ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா, நீ நம்ம சிவராஜகுமார்லாம் அமர்கலம் ரீமேக்கை கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பான். சுதீப்பு தான் வந்து பார்த்தோன்னா ரீமேக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாரு. சேது படமும் வந்தாலும் சூப்பரா. அவன் கிச்சா சுதீப்னு பேர் வந்ததே இந்த ரீமேக்ல தான். சூப்பரா பண்ணியிருப்பான். வாலி படம் நான் ஓப்பனாவே சொல்லுவேன், நம்ம ஆளுக்கு ஈக்குவலா பண்ணியிருப்பான் அவன். சூப்பரா பண்ணியிருப்பான் சுதீப். சரியான ஆக்டர் அவன். அவனுக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட் மட்டும் அமைஞ்சதுன்னா வேற லெவலுக்கு போயிடுவான். சரி, ஓகே.
பேச என் பண்ணிடலாமா? நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ, இப்பதான் எல்லாரும் வருவீங்களா? வாங்க பிரசாத். என்ன பண்றீங்களா? இல்ல 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 இல்ல, பேசுங்க பேசுங்க. அவ்வளவுதான். இது ஒருத்தர் வரப்பாடியே பேசிட்டு போவோம். எப்படி போச்சு இன்னைக்கு? செம்மையா பல அவார்டு வாங்கிட்டாரு போல. நான் இப்படி நான் இவ்வளவு இன்னைக்கு கேவலமா award இன்னைக்கு காலையில ஒரு செம்ம கோவத்துல இருந்தேன். இறங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, மயிரா போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு சண்டை போட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் சாந்தமாயிட்டேன். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இல்ல. இவர்கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு. ஆனா இவ்வளவு கேவலமா இறங்குவானுன்னு எதிர்பார்க்கல. அரசியல்லாம் வந்துட்டு ஒரு அவார்டுக்கு அவ்வளவு வயிற்று பிடிச்சி அலைகிறானுங்கன்னா, அவார்டுக்கு விஷ் பண்ணாதப்பே தெரிய வேணாமா உங்களுக்கு? இதுல வந்து போன் பண்ணி விஷ் பண்ணாருன்னு ஒரு உருட்டு வேற. ப்ரோ, ஆந்திரால இருக்கிற டெபுட்டி சிஎம் அந்த கட்சிக்காரங்களே விஷ் பண்றாங்க. இப்ப நேத்து ஆரம்பிச்ச லுச்சா பையன் இன்னும் அந்த கட்சி இன்னும் ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே சந்திக்கல. இவனுக்கு என்ன, உனக்கு அந்த அளவுக்கு ஒரு கொழுப்புன்னு தெரியல. இவன் பண்றது பிரச்சனை. இவனுக்கு வயிற்றுச்சலு வன்மம் இவன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ப்ரோ. ஆனா ஒண்ணு, ஒரு பொலிட்டீஷியனா இருக்காங்க, இவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. பிரச்சனை. அப்ப என்னத்துக்கு பொலிட்டீஷியனா இருக்கேன்? பொலிட்டீஷியனா ஒரு ஜனரஞ்சகமா இருக்கணும், ஒரு மக்களோட மீடியேட்டரா இருக்கணும், எல்லாத்துக்கும் பொதுவானவனா இருக்கணும். யாரு என்ன பண்ணாலும் அதை நீ வந்துட்டு இது வாழ்த்தணும். அதுதான் உண்மையான பொலிட்டீஷியனுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். உனக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அதை விட்டுட்டு ஒரு இல்லாத மேட்டரை தூக்கிட்டு வந்து ஏதோ இன்னைக்கு நடந்த மாதிரி. இவனுங்க என்ன ஃப்ரேம் பண்ணாலும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அம்மா இன்னைக்குமே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுச்சு, ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி போட்டோ போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, 2 போட்டோ போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. நீங்க இமேஜ் வந்து டார்கெட் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான், இவனுங்க என்னதான் டார்கெட் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜென்டில்மேன்ன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து டார்கெட் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் புரிய முடியாது. இது ட்விட்டர்ல ஒரு 4 பைத்தியக்கார போடுறதெல்லாம் அவ்வளவு பெருசாலாம் ரீச் ஆகுது. இல்ல ப்ரோ, என்னதான் அழுதாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நீ என்ன வேணா போட்டுக்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பேரை சொல்லி ஒரு அஃபேர்னு சொல்லி போடுறனா, நீ எவ்வளவு பெரிய ஒரு மட்டமானவனா இருப்ப. அது அஃபேரை தாண்டி அவரு கேரக்டரை டிகிரேட் பண்ற மாதிரி அது நீ போடுறாங்க. இன்னைக்கு போடுற இல்ல அஃபேர்னு ஒண்ணு இருந்தா ஷாலினி மேடமோட உனக்கு தெரிஞ்சிட போதா? அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிட போதா? அதான் ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி எப்படியாச்சும் வந்து என்னத்தையாவது பண்ணி அவர் பேரை கெடுக்கணும், அது ஆசைப்படுறாங்க. அதான் நடக்காது. வாழ்க்கையில லவ்வபுளா வந்துட்டு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாதான் வந்துட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் கிடைச்சா லைஃப்ல இது பண்ண முடியும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர், ஒரு லவ்வபிள் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவனோட ஹஸ்பண்டை பத்தி என்னன்னு தெரியும், அவர் எப்படின்னு தெரியும். கண்ட நாய் வந்துட்டு எது என்ன சொன்னாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை யாராலும் பிரேக் பண்ண முடியாது. மதிக்க மாட்டாங்க இவங்க ஆமா, பண்றாங்க. இவனுக்கு என்னதான் பண்ணாலும் 0% ஒருத்தனும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டான். மயிரா கூட நினைக்க மாட்டானுங்க. அது அவனுங்களுக்கும் தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் எஃபெக்ட் ஆகாது. அது வந்து இமேஜ் வந்து பிரேக் ட்ரை பண்றானுங்க. என்ன பெரிய இமேஜ் பண்ண போறானுங்க? என்ன பிரச்சனைனா, அவங்க ஆளுக்கு ஒரு அசிங்கமான இமேஜ் இருக்குது. கீர்த்தி த்ரிஷா மேட்டர்லாம் ரொம்ப அசிங்கப்பட்டாப்ல. நீங்க பாருங்க, 10 வருஷமா நம்ம பார்க்காத 10 வருஷமா நம்ம பார்க்காத ஒரு கிரிட்டிசிசனா விவேகம்க்கு அப்புறம் நம்ம என்னென்ன பேஸ் பண்ணோம். விவேகம் படத்தப்ப இருக்கட்டும், அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 3 வருஷம் வலிமைக்கு அப்புறமா இருக்கட்டும், நம்மள மாதிரி ஒருத்தன் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டான். எந்த அளவுக்கு வந்துட்டு இவரோட பாடி ஷேவிங் பண்ணாங்க, இவரை வந்துட்டு தப்பானவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, இவரை ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா யார கூட கம்பேர் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா தியேட்டர்ஸுக்கே பாத்தீங்கன்னா அவனுங்களுக்கு சாவோட பயங்கரமான ஒரு வழியை கொடுத்தாப்புல. எப்படின்னா இவரோட அந்த ஒரு ரிடம்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அவார்டு வாங்குறதா இருக்கட்டும். இவங்க வந்துட்டு நீங்க சொல்றது வந்து சினிமால பண்ணது அது ஓகேன்னு சரி, ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அவர் கேரக்டர் டிகிரேட் பண்ற அளவுக்கு பண்றானுங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு இது இருக்கும் அவனுங்களுக்கு. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இவரோட வளர்ச்சி தான் அவனுங்களுக்கு பதில். இப்ப அவர் வளர்ந்துருக்காருல்ல, இப்ப வந்துட்டு இந்த அவார்ட்ஸ் ஜெயிக்கிறாப்புல, 10% வாங்குறாப்புல, தியேட்டர்ஸுக்கு சாதகமான ஒரு பயங்கரமான ஒரு வழியை கொடுக்குறாப்புல. என்னடா இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு மட்டும் நிற்கிறோம், இவர் என்ன இப்படி வளர்ந்து நிக்கிறாருன்ற ஒரு இதுதான். இல்ல ஜாமி ப்ரோ, ஒரே விஷயம்தான். இவனுங்க எதெல்லாம் பேசினானுங்களோ அது இவனுங்களுக்கே திரும்பிடுச்சு. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க.
ஃபேமிலி அபியூஸ் பண்ணானுங்க. அதை நான் என்னன்னு சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் இவனுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அவார்டுன்னு பத்மபூஷன். ஏங்க பத்மபூஷன்ங்கிறதெல்லாம் இவனுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க கிடைக்காதுங்க. தலைகீழ இன்னைக்கு யோகாசனம் பண்ணாலும் சரி இவனுக்கு கிடைக்காது. நீங்க அந்த ஆளை எதை வச்சு பேசினாலும் இன்னைக்கு அதை தான் அனுபவிக்கிறானுங்க. இப்ப இதை பேசினா திருப்பியும் அதுக்கானது அவனுங்க அனுபவிக்க தான் போறானுங்க, கண்ணு முன்னாடி நடக்குது. ஏங்க அவரோட ஃபேன்னாலும் எனக்கே சில சமயத்துல அவரை பார்த்தா பொறாமையா இருக்குங்க. ஒரு மனுஷன் தன்னோட 50ஸ்ல கரெக்டா ஒரு ஃபேமிலி, நல்ல சம்பளம், நல்ல ஒரு கூட்டம், அதை தாண்டி கரெக்டான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸு, ஃபேமிலி, ஒரு ஃபேமிலினா அப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு நாளுக்கு நாள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாளுக்கு நாள் லவ் கூட்டிட்டு போகுதே தவிர குறைய மாட்டேங்குது கொஞ்சம் கூட. 2 பசங்க, இதெல்லாம் ஒரு ட்ரீம் லைஃபுங்க. அவனுக்கு அது அமைஞ்சதே இவனுங்களுக்கு பொத்தரிச்சலுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். கண்டிப்பா அதான் ப்ரோ, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு இறங்குறானுங்கன்னா அப்புறம் அதான ரீசனு. இன்னொன்னு இவன் அரசியல் போயிட்டானுங்க, அரசியல் போயிட்டு இந்த வேலையை பாக்குறானுங்கன்னா இவனுங்க ஏங்க வந்து என்ன அவனுங்களுக்கு லெவல்ல. தாழ்வு மனப்பான்மைங்கிறது இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. நான் சொல்றேன்லங்க, அவரை பார்த்து நான் சந்தோஷப்படுற சமயத்துல நானே பொறாமப்படுறேங்க. அவரை பார்த்து லைட்டா, என்னடா இப்படி லக்கியா இருக்காரு இந்த ஆள்னு. இப்படிதாங்க இருக்கணும் ஒரு மனுஷனோட. அதுவும் முக்கியமா தான் என்ன பேஷனுக்கு ஆசைப்பட்டாரோ ப்ரொஃபஷன்ல சம்பாதிச்சுட்டு கடைசி ஒரு டைம்ல பேஷனும் கரெக்டா அதுக்காகவும் ஒண்ணு பண்ணி அதுலயும் ஒரு நல்ல பிளேஸ் வாங்கி, நம்ம எத்தனை பேருக்குங்க பேஷனை வந்து தொடர்ற வாய்ப்பு கிடைக்கும்? காசு பின்னாடி ஓடிட்டு அது லைஃபே போயிடும். அது லைஃப்ல ஒரு மனுஷன் வந்து என்னன்னா வந்து ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டாரு அவரு. இல்ல ஒரு விஷயம் முக்கியம், கூட மிஸ் ஆகல. ஒரு இல்ல ஃபேமிலி, ப்ரொஃபஷன். முக்கியமா சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்காரு. படத்துல டைலாக் வச்சா போதாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம என் உயிர் போகாதுன்னு. செஞ்சு காமிச்சாரா இல்லையா? செஞ்சு காமிச்சாரா கண்டிப்பா இல்லையா? அவர் ஆம்பளை, அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு என்னென்னவோ இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏங்க இருக்காரு. பண்ணட்டுங்க, நான் தான் சொல்றேன்லங்க. இதை இன்னும் டைரக்டாவே சொல்லிட்டா, ஃபேமிலி அபியூஸ் பண்ணானுங்க. நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தா ஃபேமிலி அபியூஸ் பண்ணானுங்க. இன்னைக்கு அவன் ஃபேமிலி எங்க? நான் கேட்க மாட்டேன் இந்த மாதிரிலாம். நான் கேட்க மாட்டேன், என்னை கேட்க வைக்காதீங்க. எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. சரி, ஒருத்தன் பர்சனல்லாம் பேச வேணாம்னு நான் பார்க்குறேன். அவனுங்க என்னென்ன பண்றானுங்களோ அது அவனுங்களுக்கு ஏதாங்க திரும்புது. அனாதைங்க ஆயிட்டானுங்க, எவனுமே அவனுங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்ல. ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது வந்து கண்டிப்பா அது வந்து 2026க்கு அப்புறம் பெரிய எக்ஸ்போஸா ஆக போறானுங்க. இவனுங்க ஏதோ கரியர்னு வச்சோம் அது இதுன்னு உருட்டுறானுங்க, ஒரு மயிறு எல்லாம் போக போறானுங்க. அதெல்லாம் கண்டிப்பா அவங்க செஞ்ச கர்மா வந்து அவங்கள விடாது ப்ரோ. அது வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க ஆனா இவ்வளவு கேவலமா இறங்குவானுங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 ரீசன்ட் ஒரு ஈவெண்டா ஒரு சாதாரண அவர் ஒரு ஃபேமிலியோட மேட்ச் பார்க்க போறாரு, அதுக்கு வந்து அவர் ஃபேமிலி அபியூஸ் பண்றாங்க. சரி, அவார்டு வாங்க போகும்போது வந்து அவ்வளோ வந்து அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு லைட்டா. அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையிலே. இன்னொன்னு அதனாலதான் ஒரு சினிமால இருக்க யாருமே நம்புறதே இல்லை பாத்தீங்களா. இல்ல, அவர் நான்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன், ஏன் இவருக்கு சினிமாவில் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு. அது ஒரு 2018க்கு அப்புறம் நமக்கு இன்சைட்ல ஓரளவுக்கு நிறைய பேர் தெரியும். அவங்களெல்லாம் கேட்கும்போது தான் இவர் ரூட்டு தான் கரெக்டு, இப்படியே இருந்துருங்க, ஒரு மயிரானும் உங்களுக்கு இருக்க வேணாம், நாங்கள் இருக்கோன்ற முடிவு பண்ணிட்டேன் நான். எவனுமே தேவையில்லைன்னு. கண்டிப்பா ப்ரோ, எவனும் வந்து சினிமால இருக்கலாம் உண்மையா இருக்க மாட்டாங்க. அவர் வந்து அவங்க அந்த நேரத்துல போவாங்க. இல்லை ப்ரோ, இப்போ மீடியாக்கே அவர் ஏன் வந்து அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்ரோச் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ ரேஸுக்கு அவர் பேட்டி கொடுத்தான்னா அவனுங்க கேள்வியெல்லாம் டிக்னிட்டியாக இருக்கும், அதுக்கு அவர் சந்தோஷமாக பதில் சொன்னார். இங்கே இருக்கிற மீடியாலாம் உட்காந்துட்டு எச்சத்தனமாக கேள்வி கேட்பானுங்க, அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவசியம் கிடையாது. கண்டிப்பா. அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, யாருக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு. இன்னொன்று, அவர் ஓப்பனாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிக்குவார். இந்த உள்ளே வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸை பார்த்தாலே ஓட மாட்டார். மூஞ்சில பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி. ரேஸுக்கு போனப்பே மூஞ்சில் அடித்த மாதிரி ஒன்று சொன்னார், எனக்கு வந்து எவனும் சொல்ல வேண்டாம் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. அதெல்லாம் தகுதி ப்ரோ, சரியான மாசம் அதெல்லாம். அது இங்கிலீஷ்ல வேற சொன்னாரா, பயங்கரமா இருந்துச்சு அதான் அதெல்லாம். இங்கிலீஷில் ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு டிக்டேட் மீ, ஐ நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூன்னாரு. அதெல்லாம் சரியா. ஆனா அது ஒரு ஃபன்னி மீமும் பார்த்தேன். இதை சொன்னதுக்கு அப்புறம் ஷாலினி மேம்கிட்ட வந்து சொல்லுவாரு, என்ன ரேஸுக்கு அலோவ் ஆமா, பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. அது ஒரு மாதிரி சிரிப்பு வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு.
இல்ல ப்ரோ, அது வந்து வெளி உலகத்துக்கு வந்து அப்படி இருந்தாலும் அவரு பர்சனலா அவர் ஒய்ஃபுக்கு அப்படிதானே இருந்தாகணும். இல்ல நான் அதான் ப்ரோ சொல்றேன். நம்மளே இருக்கோம்னா நம்ம பணத்துக்காக ஓடுவோமே தவிர ஏதோ ஒரு பேஷன் இருக்கும், நமக்கு அது அமையாது. எத்தனையோ பேருக்கு அது அமைய மாட்டேங்குது. அவருக்கு கடைசி ஒரு டைம்ல கரெக்டா இத்தனையும் அமைஞ்சா இவனுங்களுக்கு வயிறு எரியதான் செய்யும். நம்மலாம் இந்த ஜாலியா எடுத்துக்கணும் இவனுங்களை. எனக்கே அவரை பார்த்தா பொறாமையா தான் இருக்கு லைட்டா. இப்படி என்னடா அந்த மனுஷன் வாழ்றான். இப்போ இவரு ஒரு 20% வாழ்ந்துட்டா போதும் இவருக்கு கிடைச்சதுல நமக்கு கிடைச்சி. 10% பெரிய விஷயம் ப்ரோ. அதுதான் இருந்தாலும் ஒரு பேராசை தான். ஒரு 20% இருக்கான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏங்க பத்மபூஷன்ங்கிறது என்னமோ இவனுக்கு எதிராக கொடுக்குறாங்க. டே அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லடா. அவன் பத்மபூஷன்லாம் அப்படி யாரும் தூக்கி கொடுக்க மாட்டாங்கங்க. என்னங்க விளையாட்டாது. அப்துல் கலாம் ஐயா வாங்கின அவார்டுங்க அது. அதான் ப்ரோ, அவார்டு முன்ன பின்ன வாங்கி தான் தெரியும். ஐரா அவார்டு வாங்கின நாய்ங்களுக்கு என்ன தெரியும் அவார்டை பத்தி? அந்த இல்ல ஐரான்ற இவனுங்க அவார்டு மயிரா போச்சு அந்த வருஷத்துக்கு அப்புறம். அவனே ஒண்ணு சொல்ல போனா இந்த தூக்கிய கொஞ்சம் இருப்பானுங்க, பாலிடிக்ஸ் பத்தி ஒரு புரிதல் இல்லாம சில நாய்ங்க இருக்கு. எப்படின்னா இப்ப ஏதாச்சும் வந்துட்டு இப்போ அந்த சினிமால இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா விஜய்க்கு எக்ஸ்ட்ரா பண்றாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால இவனுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஜய்க்கு காம்படிட்டா எடுத்துக்கிட்டானுங்க. இப்போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க கூட விஜய்க்கு சதி பண்றாங்க. மோடி கவர்மெண்ட் வந்துட்டு விஜய் வந்துட்டு மட்டம் தட்டணும்னு சொல்லி அஜித்துக்கு அவார்டு கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தெரியல. டேய் டேய் டேய், இல்ல, இல்ல, அது உங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கிறடா. அவங்க எல்லாம் வந்துட்டு இது பல வருஷமா இருக்கிறவங்க. அவங்க ரூல் பண்ணி வந்தவங்களுக்கு தெரியும் எவனுக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இன்னொரு படி மேல போயிட்டு சொல்லுவாங்க, இந்தியா பூரா ஃபேன்ஸ் இருக்காங்க, நேஷனல்ல தலைவர் இறங்குனாருன்னா மோடி அவ்வளவுதான் இங்க முடிஞ்சிருச்சு. பாரு, ஒருத்தையும் போடுறான். டேய் ஒருத்தையும் போடுறான், இந்த 10% ஸ்டாலின் போட்ட பிச்சை அப்படின்றான். டேய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குடா, முட்டா புதினா நீங்க கேட்க தோணுச்சு. இவன் அதெல்லாம் சென்ட்ரல் அவங்களுக்கு கவர்மெண்ட் தெரியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபரன்ஸ் தெரியாம என்ன கூலிங்க மாதிரி இருக்காங்க bro. இல்ல அதெல்லாம் சத்தியமா தெரிஞ்சா சொல்றேன். அதெல்லாம் தெரிஞ்சா ஏன் அவன் அங்க இருக்க போறான்? இப்ப கூட இந்த சுரேஷ் சாமி நாயெல்லாம் பாரேன், டிவிகே ஐடி வச்சுட்டு உட்காந்துட்டு பத்மபூஷன் ஹீரா புருஷன் போட்டு மீம் போட்டுட்டு இருக்கான். எச்சக்கலை புறம்போக்கு பாடு. இவெல்லாம் இங்க எப்பேற்பட்ட பாரு, இந்த இந்த விருதுகளை சிபாரிசு பண்றதுக்குலாம் எப்படி தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடவே முடியாது. புரியுதா? யாரும் தலையிட முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இதுதான் சார். இது இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிடவே முடியாது விருது கொடுக்குற விஷயத்தை பொறுத்தளவுக்கு. இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தலையிடுற ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யாருக்கு அவார்ட் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க கிளாஸ் எடுக்க கூடாது. இதனால ஒரு புரிதலே இல்லாம இருக்கானுங்க முட்டா இல்ல பயலுங்க. தருண், இவர் வந்து சொன்னாராம், மேடத்தை வந்து சொன்னாராம், நான் வந்து செர்வெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன்னு ஹீரா கிட்ட. இந்த பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு ப்ரூஃப்னு எடுத்து வரானுங்க. எவ்வளவு தாழ்வு மனப்பான்மையில இருக்கானுங்க பாருடா. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்போ இவனுங்க எல்லாம் ஃபேமிலி அபியூஸ் பண்ணாம என்னடா பண்ண தோணும் அப்புறம்? நாளைக்கு பண்ணுவோன்றல, நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல இருக்கும். இப்போ இவனுங்க மண்டையில பீ தான் இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு ப்ரூஃப். அப்படி செர்வெண்ட் மாதிரி நடத்தியிருந்தா ஷாலினி மேடம் அவங்கெல்லாம், ஷாலினி மேடம்லாம் இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரே கிடையாது. போலேர்னு ஒன்று வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இத்தனை வருஷமா இருப்பாங்களா? பைத்தியக்கார பிள்ளைங்க மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் பெரிய இது டிவிக்கு ஐடி வச்சுட்டே பேச ஏண்டா 3 வருஷம் 4 வருஷம் பண்ற அளவு டைவர்ஸ்ல அத்துக்கிட்டு போகுது. 25 வருஷமா ஒருத்தவங்க ஒரு மனுஷன் கூட கூடயே இருக்காங்கன்னா அந்த பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களோட லவ் எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கணும். ஒரு இவனுங்க இருக்கானுங்க பாரு, எனக்கு சிரிப்பு தாண்டா வருது சத்தியமா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. மத்தவனோட பர்சனல் லைஃப்ல நீ எது கமெண்ட் பண்ற? அது உன் வேலையா? அது படம் பிடிச்சே அதை படத்தை நீ என்ன வேணா சொல்லு. அவங்க லைஃப்ல வந்து நீ எதுக்கு தலையிடுற? உனக்கு அந்த உரிமையே கிடையாது. இவனுங்களே உன் ஊருக்கு காலையில வந்து ஒரு ஊடுகாலியா இருக்காங்க. ஃபேமிலி இல்லாம இருக்கிறான், அதை பாடுறான்னா சைக்கோ மாதிரி தான் ஆயிட்டானுங்க போல இவனுங்க. இல்ல இல்ல மாதிரி எல்லாம் இல்ல. குடும்பத்தோட இருந்தாலே உங்களுக்கு ஒரு அட்டாக் மாதிரி ஆயிடுது, பேனிக் அட்டாக் மாதிரி. இல்லைங்க மாதிரி எல்லாம் இல்ல. இன்னைக்கு நைட்டு நான் தான் தருண்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒன்னும் இல்லாம ஒட்டுக்குண்ணி இல்லாம ரோட்ல ஓட போறானுங்க பைத்தியம் முடிச்சு போய். ஐயோயோ ஐயோயோன்னு இன்னைக்கு நைட்டு இவன்லாம் உட்காந்து ஜனாதிபதிக்கு மனு எழுத போறான். அவருக்கு பத்மபூஷன் கொடுக்காதீங்க, நீங்க திருப்பி வழங்க. ஜனாதிபதிகிட்ட இருந்து ரிப்ளை வரும், உன் சௌரிய புண்டைக்கெல்லாம் சொல்ல முடியாதுடா புண்டைன்னு ஒரு ரிப்ளை வரும். அது பார்த்துட்டு ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுத்தாரு ஒரு வாட்டி.
லெட்டருக்கு ரிப்ளை. இவனே ரேக்கு இவனுங்க இந்த அவார்டுக்கே கதறானுங்க. வந்து நம்ம டார்கெட்டே வேற. அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? இது பத்மஸ்ரீயா? எது? பாரத ரத்னா. பாரத் ரத்னா. ஓகே ஓகே. அடுத்து நம்ம டார்கெட்டே வேறயே. அதெல்லாம் வந்து இல்ல அழுதுருவானுங்க. பாரத ரத்னாலாம் வந்துட்டுனா அவனே டைரக்டா ஐடியில அழுதுருவான். அவனே அழுதுருவான். இப்பெல்லாம் இது வச்சு அழுகுறான், டைரக்டா அழுதுருவான். இல்லைங்க இல்ல அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. எங்க அண்ணனே தமிழ் சினிமாவுக்கு ஒரு அவார்டு தான் அப்படின்றாங்க. இல்ல இந்த முட்டெல்லாம் அவார்டை தூக்கி அவங்க அந்த அவார்டை தூக்கி அவங்க சூத்துல நட்டு வச்சு அவங்களே தண்ணி ஊத்த சொல்லு போய். இல்ல ஒத்தாளங்க. இந்த சார்பாட்டா ஒரு டெம்ப்ளேட் தான். இல்ல ஒரு குடும்பம் பிக்கு கேட்டா மொத்த தமிழ்நாடுமே அவர் குடும்பம் தான். அவார்டு கேட்டா அண்ணனே தமிழ் சினிமாக்கு அவார்டு தான். உருட்டுறதை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு குடும்பம்னா ஆளுக்கு கொஞ்சம் சொத்து எழுதி வைக்க சொல்லுங்க. ஒரு மயிரை எழுதி கொடுத்து மாட்டாரு அவரு. சொத்து மயிரில் அதெல்லாம் எழுதி வைக்க மாட்டான். ஆளுக்கு ஒரு பிரியாணி போட்டு கொடுத்து ஓடுங்கடான்றியா. அதுவும் 100 ரூபா பிரியாணி வாங்கிட்டு வந்துருவானுங்க. இவனுங்களும் வாங்கிட்டு வந்துருவானுங்க. நெல்சனுக்கே 100 ரூபா பிரியாணி தான் போட்டான் இருந்தாலு. அவன் ஃபீல் பண்ணி சொன்னான் 100 ரூபா பிரியாணி வாங்கி தரான் கஞ்ச பைய. இல்ல அவன் நெல்சன் மூஞ்சிக்கு நிறைய வச்சு காடு துப்பி இருக்கான். அது தெரியாம அவன் சொன்னதுக்கு சிரிச்சுட்டு இருக்கான். அவன் துப்புறான்டா ஒண்ணு. அவன் கேக்குறான், டே இவ்வளவு கோடி சம்பளம் வாங்குற ஒரு சோறு போட மாட்டேங்கிறியா? ஒரு 300 ரூபா பிரியாணி வாங்கி தர மாட்டியாடா நாயே. அதுக்கு என்ன சொல்லுவானுங்க, பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டு வச்சானுங்களேன்னு. அது அவசரமா வடசட்டிக்கு வச்ச மீட்டு. ஊரே காடு துப்புதுன்னு வேற வழி இல்லாம ஒரு மீட்டு வச்சு ஒருத்த கவரம் பண்ணி ஒண்ணு பண்ணான் உட்காந்து. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல இவனுங்க இவ்வளவு பேசுறானுங்களே. கோர்ட்டு காரி துப்புனுச்சு, வரி கட்டுறா பண்ணாடன்னு 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டினான். அசிங்கப்படுறதுலாம் அண்ணனுக்கு புதுசா ப்ரோ. இதெல்லாம் பார்த்தா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா. வெளிப்படையா சொல்றேன், நம்ம ஆளு மேலலாம் அப்படி ஒரு அலிகேஷன் வந்திருந்தா நான் போயிருப்பேன். என்னங்கடா இப்படின்னு. இவனுங்களுக்கு வெக்கமும் கிடையாது, மானமும் கிடையாது, ஈனமும் கிடையாது. 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டினான். ஸ்டேட்மெண்ட்டே வந்துச்சு. அதுக்கு என்ன முட்டு கொடுத்தா, நான் வந்து இந்த ஃபேன் செலிப்ரேஷனுக்குலாம் எவ்வளோடா தருன்னு 3 கோடியா நான் வந்து செலவு பண்ணேன்னு சொல்லி அந்த அறிக்கையில போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஐயோ இவனுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நாளைக்கு வந்துட்டு இந்த அந்த ஃபங்க்ஷன் தொடரும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு நிறைய பேர் ட்வீட் போடுவாங்க. நிறைய பொலிட்டிக்கல் அபிஷியல்ஸ் வந்து எல்லாரும் வந்துட்டு நாளைக்கு அதிகமா பார்க்கலாம். நீங்க இப்போ வந்துட்டு வெறும் சாம்பிள். நாளைக்கு அதிகமா வந்துட்டு ட்வீட்ஸ்கள் வரும். சொல்லுங்க ப்ரோ. இது கீர்த்தி சுரேஷ் வந்து விஷ் பண்ணதை பாத்துக்கீங்களா? முன்னாடி டவுட். அவ ஸ்டார்டிங்ல இந்த பத்மபூஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்ல ப்ரோ, இதுல இன்ஸ்டாகிராம் போடுவா. ஆனா அவருக்கு ஒரு விஷ் பண்ணவே இல்லை ஒரு டைம் கூட. அவ யாரு ப்ரோ? நீங்க தான் பாத்துருக்கீங்க. அவ விஷ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா? இல்ல கேக்குறேன். சமந்தா அமலா பால்லாம் 2 பேருமே அஜித் கூட படமே பண்ணல. அப்படி இருந்து அவங்களே வந்து விஷ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல. அவங்க ஹீரோயின்ஸ். அவங்க வந்துட்டு ஹீரோயின்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. இவ யாரு? இவ விஷ் பண்ற அளவுக்கு இவ என்ன பெரிய புலித்தியா? இல்ல எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. சம்பந்தமே இல்லாம அவங்களே விஷ் பண்றாங்க. வேற யாராவது விஷ் பண்ணிருப்பா? இல்ல ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து இதுக்காக சொல்ல, உண்மையாலுமே அந்த அம்மா அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அது விஷ் பண்ணல. நீங்க இதுவே சிம்ரன் மேம் பண்ணலன்னு சொல்லுங்க, இல்ல இவங்க பண்ணலன்னு சொல்லுங்க, நானும் ஃபீல் பண்றேன் உங்களோட. என்னடா அது பண்ணலேன்னு. அவெல்லாம் ஒரு இல்ல ப்ரோ, அவ விஷ் பண்ணதுக்கு நான் வருத்தப்படல ப்ரோ. அவ விஜயோட ஆள் தானே, அதனாலதான் பண்ணலன்னு டவுட்டா இருக்கு. அப்படியே சொல்லிருப்பான ஒரு வேலை. யாரு? த்ரிஷாவா? அதான் நான் விஜய் தான் வேணான்னு இருப்பானே. விஜயே பண்ணலையே, அப்புறம் என்ன? அவன் இது பண்ணா நான் ரொம்ப வருத்தப்படுவார்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு பெரிய இன்செக்யூரிட்டி இருந்தா அவன் இந்த மாதிரி கேவலமான வேலை. அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோலிவுட்ல தலையத்தை வந்து எல்லாத்துக்கும் பர்த்டே விஷ் பண்ணுவா ப்ரோ. அவருக்கு பண்ண மாட்டான். அவரை என்ன அவார்ட் ஆனாலும் விஷ் பண்ண மாட்டான். இதுதான் ப்ரோ உண்மை. அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அமலா பால் இருக்கா பாத்தீங்களா? அவ இன்ஸ்டாகிராம்ல அண்ணாவை வந்து ஃபாலோவே பண்ணல. ஆனா அஜித் சார் வந்து ஃபாலோ பண்ற. இத்தனைக்கு வந்து அவரோட ரேசிங் ஐடி இது.
இல்ல அதாவது தருண் இவரு இப்ப கேக்குறாரு. நான்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கீர்த்தியை விட்டு நீங்க எங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு அவனை திட்டியே சொந்த ஃபேன் கூட பாக்கல. ஏண்டா நீ வேற எவள்கிட்டயா கேட்டா கூட பரவாயில்ல, இவளே ஒரு பீட, இவள்கிட்ட என்னடா விஷ் வேண்டி கிடக்கு, அவன் விஷ் பண்ணலனாதான் விலங்கு எல்லாம். நான் இந்த ஆத்திரத்துல சொல்றீங்க, உண்மையதான் சொல்றேன். இப்போ என் தலைவி நஸ்ரியா விஷ் போடலன்னு சொல்லுங்க, நானும் வருத்தப்படுறேன் உங்களோட சேர்ந்து. நஸ்ரியாவுக்கு இருக்க கிரேஸ்ல இவளுக்கெல்லாம் 10% வருமா? கிறுக்கி உக்காந்துட்டு அழுதுட்டு இருப்பா ஓரமா. நீ தருண் சொல்ற மாதிரிதான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். நீ கோலிவுட்ல இருக்க கடைசி ஆள் வரைக்கும் விஷ் போடுவான். ஆனா இப்ப போடலாம் அழுவல. நான் அதனாலதான் ப்ரோ கேக்குறேன். அவ வந்து பெரிய ஆள் இல்ல, அதுக்காக சொல்ல வரல. அவ அண்ணா கூட இருக்கறனால ஒரு வேலை பண்ணாம இருப்பாளோன்னு கேக்குறேன். அப்படி கூட இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா பால் முளைச்ச எல்லா நாய்க்கும் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி இருக்காது. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிக்கிறேன். எவெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு சொம்பு தூக்கணும் அதெல்லாம் சினிமால அழிஞ்சுதான் போயிருக்கான். எப்படின்னா பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடையாளமே இல்லாம இந்த சிபி சத்யராஜா இருக்கட்டும், ஜீவாவா இருக்கட்டும். ப்ரோ இல்ல தருண் அது இல்லாம இன்னும் இல்ல ஒரே நிமிஷம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் முத்துனகுமார்னு ஒருத்தர் இருந்தான். லோகேஷ் கனகராஜோட சுத்திட்டு இருந்தான். ஒழுங்கா இருந்து சந்தானம் முறையாச்சும் படம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியல. இவனே ராக்கே நீ அவ்வளவு தூரம் போகாது. இந்த சிபி சத்யராஜா இருக்கட்டும், ஜீவாவா இருக்கட்டும், எவெல்லாம் விஜய்க்கு சொம்பு தூக்கினாலும் சினிமால கூப்புல போய் படம் வாய்ப்பு கிடைக்காம நக்கிட்டு போய் இப்ப வரைக்கும் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கானுங்க. எப்ப அவன் நியூட்ரலா வந்துட்டு தன்னை நிலைநிறுத்திக்கிறானோ அப்பதான் வந்துட்டு உருப்படுவான். அது வந்துட்டு இவங்க விஜய் நினைக்கணும். இல்ல இப்ப ஹரிஷ் கல்யாண்லாம் இருக்கானா அவன் விஜய் ஃபன்னு சொல்லுவாப்புல, மத்தபடி அவர் வேலையை அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பாப்புல. இவனுங்க எல்லாமே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கான். அவன்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில வந்துட்டு இருக்கான். ஃபேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பானே தவிர இவனுங்க எல்லாமே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். என்ன தருண் ப்ரோ, ஏடிஎம்கேல இருந்து சந்து பொந்துல இருக்கிறவனுங்க கணக்கே தெரியாம குட் போட்டுட்டு இருக்கானுங்க ப்ரோ. அதெல்லாம் அப்படியேதான் ப்ரோ. இந்த தமிழ் படம் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும்ல, எம்எஸ் பாரதி சொல்லுவார் தெரியுமா, எல்லாம் அப்படிதான் இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரிதான். அதெல்லாம் அப்படிதான். தருணு நம்ம ஆளுக்கு மொத்தம் கூட்டு தாண்டா தருணு மாசு. சரி ஒன்னும் கெட்டு போகல, பத்மபூஷன் வாங்கியாச்சு. அப்படியே இத்தனை பேர் விஷ் பண்றாங்க. கட்சி வேற கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. வண்டியை திருப்புங்க அந்த பக்கம். சொல்லக்கூடிய ஆட்கள் தான். போயிட்டு வந்துடும். இல்ல தருண் ஆனா ஒண்ணு, இவருக்கு அந்த ஒரு லீடர் கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு ஆளுமை இருக்குங்க. தன்னை பின்வாங்கி ஒரு கூட்டத்தை வழிநடத்துறதுக்கான ஒரு எல்லா ஒரு இல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த லக்ஷாக்கோ அதுக்கு போனப்ப நூத்துக்கணக்கான ஃபேன்ஸ் சுத்திட்டாங்க. எஸ்கார்டு கிடையாது, யாரும் கிடையாது. ஒத்த ஆளா எல்லாரையும் கையை காமிச்சு உக்காருன்னொன்னா அத்தனை பேரும் உட்கார்ந்தானுங்க. நம்ம பயில எல்லாம் அடங்குற ஆளுங்களா? அத்தனை பேருமே அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, இவரால வந்துட்டு ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா அவன் சொல்றதை கேட்பானுங்க, கண்ணை மூடிக்கிட்டு கேட்பானுங்க. இல்ல இவர் தோரணையே அப்படி இருக்கும். நம்மளே பயப்படுவோம் லைட்டா. அப்படிதான் இருக்கு ஒரு தோரணை. அவனை வந்து அவங்களே முடிய பிடிச்சி இழுப்பாங்க, ஹராஸ் பண்ணுவாங்க உட்காந்துட்டு எல்லா வேலையும் சத்தியமா சொல்றேன். நீங்க அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். அவரை பார்க்க போறவங்க பாத்தீங்கன்னா ஃபேன்ஸா இருக்க மாதிரி முக்கால்வாசி பேத்துக்கு அந்த ஒரு கெத்து ஒண்ணு காட்டிக்கவே மாட்டானுங்க. அவரை பார்த்தாலே பணிஞ்சிருவானுங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா ஓகே சார், ரைட் சார் அப்படின்ற மாதிரி தான். எஸ்ஏ பண்ற எந்த பேருந்து அப்படித்தானே எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு ஃபேக்ட் இது எனக்கு தெரிஞ்சு வந்தது. அதை இவங்களும் சொன்னாங்க. இந்த ஆர்த்தின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல காமெடியன், இவங்க பாடி ஷேவிங் பண்ணல, அவங்க பேரே அப்படிதான் சொல்லுவாங்க, குண்டு ஆர்த்தின்னு சொல்லுவாங்களா ஒருத்தங்க. அந்த அம்மா கரெக்டா சொன்னுச்சு. மலேசியால பில்லா ஷூட்டிங் நடந்தப்ப ஒருத்தர் வந்து இந்த மண்டையில முடியல தலைன்னு சொல்லி, அதாவது முடி வெட்டிட்டு தலைன்னு சொல்லி முடி வெட்டிட்டு போயிட்டு இவரோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இவரு பிடிச்சி அரைஞ்சுட்டாராம் தனியா கூப்பிட்டு. அரைஞ்சு ஆமா ஆமா அது நான் முன்னாடியே கேள்விப்பட்டேன். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆர்த்தி மேம் சொல்லி நான் பார்த்தேன். இது நான் கேள்விப்பட்டது 2017-18 டைம்ல. என்னன்னா கூப்பிட்டு வச்சு அரைஞ்சிட்டு சொன்னாராம், உன் அப்பா அம்மா வந்து என்ன நினைப்பாங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணா, இது நல்லா இருக்கா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க நீ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வந்து அவனை மொட்டையடிக்க வச்சுட்டு, கோச்சிக்காத இந்த மாதிரி பண்ண நல்லா இல்ல, நீ போய் நல்லா இது பண்ணி ஒரு இடத்துக்கு வா, அப்போ வந்து நீ சொல்லு, அதுதான் எனக்கு பெருமை, இந்த மாதிரிலாம் சுத்தாதாரா தம்பின்னு சொல்லி அதுக்கப்புறம் அரைஞ்சதுக்கு சாய் வரைக்கும் கேட்டு போட்டோ கொடுத்துட்டு இது பண்ணிதான் அனுப்பிச்சிருக்காப்புல. அவர் நினைச்சிருந்தா அந்த பையனை என்கரேஜ் பண்ண மாதிரி பண்ணிருக்கலாம்.
இல்ல அவர் இது சொன்ன நம்மால் தெரியுமா? நம்மால் தெரியுமா ஒருத்தவர் எப்படின்னா நெஞ்சில வச்சு ஒரு பசங்க கூட்டிட்டு போயிருக்கேன், அவனை வச்சு செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோ ட்வீட்டே போட்டிருப்பாப்ல. ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கு இங்க நம்ம இருந்துச்சு, நம்ம ட்விட்டர்ல இருக்கு ஒண்ணு. அந்த போட்டோ நீங்க பாத்துருக்கீங்க. இல்ல இல்ல எனக்கு தெரியும் அந்த போட்டோ. இவனே வந்து பார்த்தோன்னா இந்த ஷர்ட் போட்டிருப்பான், டபுள் கலர் ஷர்ட். அவன் வந்து இப்படி எஸ் அவுத்து எஸ். காமிச்சிட்டு இருப்பான், ஷோல்டர்ல அவுத்து காமிச்சிட்டு இருப்பான். அதுல இருக்கும் அது ஒரு செல்ஃபி. இந்த தருணம் இதெல்லாம் உண்மையா நடந்த இன்சிடென்ட். இன்னொரு இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னாக்கா இவர் ஏதோ டேட்டு குத்திட்டு போனோன்னா டேட்டுங்கிறதுனால விட்டாரு, இல்ல அதையும் பிடிச்சி அழைச்சி விட்டுருப்பாரு டைம் இருந்திருந்தா. அவனை எல்லாம் லிட்ரலி இது. இன்னொருத்தன் டிராபிக்ல துரத்திட்டு போய் பைக்ல கீழே விழ பார்த்தானுங்க, போயே அரைஞ்சிட்டாரு. இதெல்லாம் நடந்திருக்கு 2 3 இன்சிடென்ட்லாம் வெளியில தெரில அந்த அளவுக்கு. அவர் அப்ப சொன்ன வார்த்தையே அந்த பையன்கிட்ட அதுதான், உன் அப்பா அம்மாவை எல்லாம் நினைப்பாங்க, உன் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்தா உன் அப்பா அம்மாவை எப்படி பேசுவாங்க, அதுவும் நான் அதுக்கு காரணமா இருக்கணுமான்னு சொல்லி திட்டிருக்காரு. அவர் இப்படி பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா, இல்ல ஏதாவது இருக்கா? இல்ல, என் ஃப்ரெண்டுடா தருணு துணிவு ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணியிருக்கான். அவன் கிண்டலா சொல்றான், என்னடா பிடி சார் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. என்னன்னு பார்த்தா கையில நகம் பெருசா வளர்த்துருக்கான் அவன். அதை கூப்பிட்டு வந்து, தம்பி கோச்சிக்காத, வீட்டுக்கு போயிட்டு முதல்ல நகத்தை வெட்டு, உடம்பு இருந்தா இல்ல போட்டோ எல்லாம் கொடுத்துட்டாரு. போட்டோ எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு போயிட்டு, தம்பி கொஞ்சம் நகத்தை மட்டும் வெட்டிட்டு வீட்டுக்கு போய் உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி அவனை ஒரு நிமிஷம் உட்கார வச்சு அவனை போட்டு தாளிச்சு எடுத்து, அவன் கண்டிப்பா வெட்டிடுறேங்க, போயிட்டு வெட்டிடுறேங்க கண்டிப்பாட்டு போய் வந்திருக்கான் பையன். அதெல்லாம் எவனையுமே விடுறதில்ல. இந்த இன்சிடென்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இன்சிடென்ட் சொன்னாப்ல, தெரியாம வந்துட்டு இந்த காலை மிச்சிட்டான ஒருத்தன் பலார்னு ஒரு இடையா சுத்துண்டு அந்த இதுல இது அந்த டைம்ல எந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு தெரியல, ரொம்ப பழசாமா அது. கூட்டத்துல இருக்கிறப்ப பக்கத்துல காலை மிச்சு எனக்கு அந்த யாருன்னு வெளியே ஆஃப்லைன்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாப்ல. இல்ல தெரியாம மிச்சிட்டானா அந்த பையன். சம்திங் என்னன்னு தெரியல. இந்த அதை நான் திரும்ப ஒருக்கா கேட்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த இன்சிடென்ட் கேட்டு. பழசு, ரொம்ப பழசு இவனே. எப்படின்னா அந்த பிகினிங் இருக்கும்ல, 2003 அந்த டைம் பழையாள் ஒருத்தர் இருப்பாப்ல, அவர்கிட்ட கேட்டேன். அரைஞ்சே விட்டாராமா. அது என்னன்னு கேட்போம், முழுசா கேட்கறது. இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இப்போ சடனா நீ சொல்லிட்டு இருந்தியா, எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இது என்ன ஒரு இல்ல இன்சிடென்ட் தருணு, தெரிஞ்ச ஆனா மாதிரி. எனக்கெல்லாம் சொன்னப்போ நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அப்பவே தருணு, இப்போனா கூட பரவாயில்ல, நீ தீனா டைம் ஜி டைம் இருக்கு பாத்தியா, அந்த டைம்லயே 100 200 பேர் க்ரௌட் இருந்தாலும் இவர் தைரியமா இவர் பாட்டுக்கு தனியா போயிடுவாராம். எஸ்கார்டு அதெல்லாம் கூப்பிட்டே போக மாட்டாராம். ஒரே ஒருத்தர் யாராவது இவரு கூட வருவாராம். சும்மா 1 2 இடத்துக்குலாம் சுரேஷ் மாம்சே போயிருக்காராம் கூட. இவரு பாட்டுக்கு போயிடுவாராம்டா தைரியமா. இவர் அப்பயுமே சொன்னா ஃபேன்ஸ் பாட்டுக்கு கம்முன்னு நிற்பாங்க. இவர் வர வரைக்கும் சத்தம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உட்காருன்னு சொல்லிட்டா கப்சிப்புன்னு உட்காந்து கிடப்பாங்க. நம்ம பயிரெல்லாம் அடங்குறவங்களா, இவரை பார்த்தா அப்படியே கப்சிப்புன்னு அடங்கி போய் உட்காந்து கிடப்பானுங்க. ஒன்னா சொல்றேன்ல, இவர்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அந்த லீடர் கெப்பாசிட்டி இருக்கும்ல, தன்னை சுத்திக்கிற கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, அவங்கள வழி நடத்துற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதுல இவர்கிட்ட இந்த அதிகமா இருக்கு இவர்கிட்ட. இவர் சொல்றதுக்கு அந்த ஒரு கட்டுப்படுறாங்க பாத்தியா சொன்ன உடனே, அந்த நிறைய டைம் நான் நோட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம பசங்க வந்துட்டு தியேட்டர்ல அவ்வளவு அரசாங்கம் பண்ணுவானுங்க, ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா கப்சிப்புன்னு ஆயிடுவானுங்க பாத்திருக்கியா. அந்த இதுதான், அதான் வந்துட்டு கெப்பாசிட்டி. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாததுதான் வந்துட்டு அது ஒரு லீடரா இருக்க கல்வியே நல்லது. இல்லடா, அதுல ஒரு சில இருக்காங்க. அவரு நீ இந்த தக்ஷா இதுலயே சொல்றேன் பாரு, சுத்து போட்டானுங்க. அவர் ஒண்ணுமே பண்ணல. ஒரு இதுல போய் ஏறிக்கிட்டாரு, ரவுண்டானா மாதிரி அந்த இது மாதிரி இருக்கும். போய் ஏறிக்கிட்டு என்ன பண்ணாரு, கையை வந்து காமிச்சு உக்காருங்கன்னு சொல்லிட்டு உசுன்னாரு. கத்தக்கூடாது, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, உட்காரு அப்படின்ட்டு அமைதியா உட்காருன்னு ஒரு மாதிரி இதுவா காமிச்சிட்டு காமிச்ச உடனே அப்படியே உட்காந்துட்டானுங்கடா. இந்த நடுவுல போர்டு வச்சு நடத்துவாங்கல்ல, பாடம் நடத்தினா உட்காருவோம்ல, ஒரு சத்தம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படியே உட்காந்துட்டாங்க. அவர் அந்த இதை ஓரளவுக்கு கண்டுக்காம விட்டது எங்கன்னா, அந்த திருச்சியில கூட்டினாங்க பாரு,
இவர் இந்த ரைஃபிள் கிளப்புக்கு வந்தப்போ அங்கே தான் அவர் எதுவும் சொல்லலை, அமைதியாக இருங்கன்னு சொல்ல எதுவும் சொல்ல. அவரே வந்து சரி ஓகே அப்படின்னு அமைதியாக விட்டுட்டார். சரி போ, ஏதோ என்ஜாய் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு வந்திருப்பாரு. அவர் உள்ள எனக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் திருச்சி இதுதான், டெம்பிள் சிட்டி இதுதான். அவன்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, உனக்கு எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு யாருன்னு பார்த்து கொடுத்து விடு. எனக்கு யாருமே காட்டல, யார் வந்திருக்கான்னு பார்த்து கொடுத்து விடு. இரு, எனக்கே இப்போ பக்கா தாண்டா இருக்கு. நீ போஸ்ட் கொடுத்து இப்போதான் வருது, இரு பார்க்குறேன். யார் வந்திருக்கா எனக்கு காட்டவே இல்லை. அது ரெக்வஸ்ட் மட்டும் எனக்கும் யாரும் இல்லடா. வாங்க வாங்க மதன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப காட்சி நான் சும்மா ரேண்டம் டாக்ஸ் தான். எல்லாரும் இந்த பழைய ஃபேன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னன்னு ஆமா, அதை நீங்க சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு சொல்லி தெரியும். அதெல்லாம் எப்படி இருந்த ஒரு டைம்ல இப்போ கொஞ்சம் அடங்கிட்டோம், எல்லாம் அடங்கிட்டோம், அமைதியாகிட்டோம், அப்படி கூட நினைச்சுக்கலாம். பர்த்டே செலிப்ரேஷன் என்னென்ன எல்லாம் பிளான் பண்றீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. பர்த்டே செலிப்ரேஷன் எனக்கே இங்க கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. ஏன்னா ஒரு தடையுமே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. ஏன்னா இவரோட அந்த பர்த்டேக்கு எப்பவுமே லாஸ்ட் இயர் வரைக்கும் தீனாலாம் பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ என்னன்னே தெரியல, இவரோட பர்த்டேக்கு என்ன பண்ண போறாங்க. இல்ல எங்கேயாச்சும் என்னன்னா, ஜிபியூ ஸ்பெஷலா போடுறாங்க. லாஸ்ட் இயர் என்னன்னா உங்களுக்கு நார்மலா ஏதோ நியூ படம் ரிலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், மே 1. இந்த டைம் ரெட்ரோ வந்துருக்கு, கொஞ்சம் பெரிய படமா இருக்கு அப்படின்ற முத நாளே எல்லா ஊர்லயும் பிளான் பண்றாங்க. வீரமா இருக்கட்டும், பில்லாவா இருக்கட்டும் பிளான் பண்றாங்க. லாஸ்ட் இயர் ரோஹினில தான் பார்த்தேன், அதெல்லாம் மறக்க முடியாது. இந்த வெடி பட்டாசு எழுதி கொளுத்தி போட்டதெல்லாம். அவன் எப்படி 10:30 நைட்டு இல்ல ப்ரோ, என்ன சொல்றீங்க, கேட்கல. இங்க வீரம் ஓபன் பண்ணிட்டாங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது. கேக்குது கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. அது லாஸ்ட் இயர் பார்த்தது ரோஹினில. அதுக்கப்புறம் இந்த டைம் ரோஹினிலாம் இருந்தாலும் போற ஐடியா இல்லைங்க. அவன் சரியா சில்லறையா நடந்துக்கிட்டானுங்க, அதனால அவங்க இங்க தியேட்டர் ஓனரு டிராக்கர்னு சொல்ற பல பேர் சில்லறைங்களா வாங்க இருக்கானுங்க. அது நமக்கு தெரியும். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ன்றமே, நைட் டைம்ல ஓபன் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு. ரீலீஸ் இருக்கும்ல, அது பாத்தீங்கன்னா நைட் ஷோ ஓபன் பண்ணிட்டாங்க. வாலியும் வீரமும் பண்ணிருக்காங்க. நிறைய தேட்டர்ல பண்ணி போறாங்க கொஞ்ச நேரத்துல. வீரம் வாலி இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி, எப்படின்னா இந்த 10:30 7:30 இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைமிங் ரிலீஸ் பண்ண போறாங்க. சில ஏரியால எல்லாம் ஒரு அன்னைக்கு ஃபுல்லாவே போடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, ரோஹினில இந்த டைம் அதுவும் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அங்க போய் பாக்குறாங்கன்னு தெரியல. சரியான சில்லறையா நடத்துறான். ஃபர்ஸ்ட் அப்புறம் நம்ம படத்தை என்ன பண்ணா நிறைய பேர் தெரியும், குட் பை டேக்கில் என்ன பண்ணான்னு தெரியும். ஒரு ஃபேன்ஸை இது பண்றதையா நம்ம படத்தை இது பண்ணானுங்க. ஏன் அங்க போய் மறுபடியும் நம்ம ஆளுங்க அங்க பாக்குறாங்கன்னே தெரியல. இப்போ நம்ம ஆளுங்க போற செலிபிரிட்டி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே அந்த தேட்டர் கொஞ்சம் வந்துருவானுங்க, நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க அவங்க பண்றதெல்லாம். இப்போ ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ராக்கெட் இது வரைக்கும் ஸ்கிரீனே மாத்தாம இருக்காங்க. ஸ்கிரீன் ஒன்லயே படம் போட்டாங்க. ஏன்னா படம் நல்லா போகுது. அம்பத்தூர் ராக்கிலாம் அதுவும் பெரிய 4 ஸ்கிரீன் உள்ள தேட்டர் தான். பர்த்டேக்காக ஸ்பெஷல் ஷோ எடுத்து போட்டாலே போதும். அதே மாதிரி ஒரு பர்த்டேக்கு ஒரு படம் விடலாம். இந்த வருஷம் வாலியா, அடுத்த வருஷம் பில்லா ரிலீஸ் பண்ண, அடுத்த வருஷம் என்ன இருந்தாலே, அடுத்த வருஷம் மங்காத்தா வருதுன்னு தெரியல. இது மாதிரி ஒரு ஆரம்பம் ஒரு படத்தையும் விடலாம். அதை விட்டுட்டு 4-5 படத்தையும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றாங்களா, அது தப்பான முடிவா இருக்குது. இப்ப வரைக்கும் நிறைய பேர் இன்னும் தியேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் எங்க கேதர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. இப்ப ஏதாச்சும் ஒரு ஃபேன் கிளப், நாங்க இந்த தியேட்டருக்கு போறோம் எல்லாரும் இங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ என்ன பண்ண எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்க பொறுத்த அளவுக்கு இங்க செலிப்ரேஷனுக்கு தான் இங்க மோஸ்ட். யாரு அங்க நல்லா பண்றாங்களோ அங்கதான் எல்லாரும். எந்த ஏரியா பிரதர் சொல்றீங்க? நான் மதுரை ப்ரோ. ஓகே மதுரை இப்போ செலிப்ரேஷன் தான் ப்ரோ இங்க